உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ரொம்ப சோகமாக சின்ன சின்ன விஷயத்த டிப்ரெஸ் ஆகுறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. ஏன்னா திஸ் இஸ் லாட் டர்ன் ஆஃப் த 48 laws of power தட்ஸ் அவாய்ட் த அன்ஹாப்பி அண்ட் அன்லைக்கி. என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சோகம் இருக்கும், எல்லா விஷயத்தையும் டிப்ரெஸ் ஆவாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட உடனே விலகி இருக்கான்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. இந்த வாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இமேஜின் உங்களுக்கு 2 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப் எப்பவுமே ரொம்ப சோகமாக ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க. அண்ட் இன்னொரு குரூப் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருந்தீங்கன்னா ஆப்வியஸ் நீங்களும் அவங்கள மாதிரியே ரொம்ப நெகட்டிவாக யோசிப்பீங்க. பட் இதுவே நீங்கள் இந்த செகண்ட் குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே கண்டிப்பாக பாசிட்டிவாக யோசிப்பீங்க. பிகாஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு லிவ் அ ஹாப்பி லைஃப். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் சம்மன் ஹூ இஸ் வெரி க்ளோஸ் டு யூ அந்த மாதிரி எப்பவுமே ரொம்ப சோகமாக இருந்தால் அவங்களை முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹாப்பி ஸ்டேட்டை கொண்டு வர பாருங்க. சப்போஸ் நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணியோ அவங்க மாறலைன்னா ஜஸ்ட் அவாய்ட் தம். பிகாஸ் நீங்களும் அந்த மாதிரி மாறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இதே மாதிரி இன்னும் நிறையா பவர்ஃபுல் லாஸ் இந்த புக்கில் இருக்குது. அண்ட் உங்களுக்கும் இந்த புக் வேணும்னா 10 கமெண்ட் பண்ணுங்கள். நானே இந்த புக் வாங்குறதுக்கான லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்களும் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாறணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டே டியூன் ஃபார் நான் நம்பர் 11.